உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சிறகடிக்க ஆசையை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி வந்துட்டு இந்த தவளை தாமாயால் கெடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லி இங்கே வரவழைச்சி கிறிஷை பார்த்துக்கிறதுக்கு அவங்க கிறிஷ் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு அழுது ட்ராமா பண்ணி அங்கேருந்து வரவழைச்சிடுறாங்க. ஸோ வந்தவங்க போய் கிறிஷை மட்டும் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோமா அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. எக்ஸ்ட்ராவாக வேற உங்கள் கூட இருந்தால் என் பையனும் ரவுடியாக போயிடுவான்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொல்கிறா அப்படின்ற மாதிரி வார்த்தை வேற அவங்க விட்டுடுறாங்க. ஸோ இதுலேயே வந்துட்டு தெரிஞ்சு போயிடுது, இங்கே இல்லாத ஒரு பொண்ணுக்கு என்னை பற்றி தெரியாத ஒரு பொண்ணுக்கு எப்படி நான் ரவுடிசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ முத்துவுக்கு பயங்கரமான சந்தேகம் வந்துருச்சு. இதில் இருக்க மர்மம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே போகிறேன் நான் சீக்கிரமாக. அந்த பொண்ணு எங்கேயோ இங்கே தான் இருந்துட்டு நமக்கு ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவாக யோசிக்கிற அளவுக்கு ரோஹிணி வந்து இப்போ கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ ஊர்லேருந்து வந்த ரோஹிணியோட அம்மா என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து மீனா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க அம்மா கிட்டே பேசி என் பேரனை என்கிட்டே கொடுத்துருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஹார்ஷாக பேசி என்கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இருங்க அவங்க தான் கொண்டுட்டு வந்து விட்டாங்க, என் பொண்ணுக்கிட்டே மாப்பிள்ளைக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் அனுப்புகிறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது, நான் என் பேரனை கூப்பிட்டு போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதையும் மாரி அவங்க ஃபோன் பண்ணி சொல்லி அவங்களும் 2 பேரும் வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா பார்த்தா முத்து மீனா கிட்ட வந்துட்டு அவங்க வந்து ரொம்பவும் ஒரு திமிராக பேசுகிறாங்க. அது நீங்களே வச்சுக்கலான்னு பார்க்குறீங்களா, நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னோன்னே அதுக்குமே இப்போ மீனா வந்து ரொம்பவும் ஒரு அக்கறையோட எங்கம்மா கூப்பிட்டு போவீங்க, வீடெல்லாம் பார்த்துட்டிங்களா, நீங்கள் எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க, உடம்புலாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் வந்து அவங்க வந்து ஒரு அனுசரணையாக பேசாமல் நான் வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன் கிறிஷ் என் கூட இருக்கட்டும், உங்கள் கூடலாம் இருந்தால் ரவுடியாக மாறிடுவான்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்துட்டு வருத்தப்படுறா, அதனால் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் வந்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப பணம் சம்பாதிக்குதுன்னா எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாமா, அதனால் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள், கிறிஷ் வந்துட்டு அம்மாவோட பாசம் இல்லாமல் ஒரு குழந்தை வளருது அப்படின்னா அது என்ன மாதிரியான அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, பாட்டியோட அரவணைப்பில் வளர்ந்து அது நல்லா தான் வளருவாங்க. ஏன்னா நான்லாம் என் பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன், அதனால் நல்ல குழந்தையாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த அம்மா பாசம் அப்படிங்கிறது போயிடக்கூடாதுல, அதனால் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த முறையும் அட்வைஸ் பண்ணி தான் அவர் அனுப்பி வைக்கிறாரு. ஸோ நேராக அவங்க ரோகிணி கிட்ட போயிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. என்ன பாவத்துக்கு மேலே பாவம் பண்ண வைக்கிறியேடி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்குமா நீ அழுதுட்டு இருக்க, அதான் கூட்டிகிட்டு வந்துட்டீல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி, அந்த பிள்ளைங்க எவ்வளோ பார்த்து கிறிஷை வந்துட்டு அக்கறையோடு பார்த்துக்கிறாங்க, அவங்க மனசை நோக்கடிக்கிற மாதிரி நான் பேசிட்டு வந்துட்டேன்டி, என்னை ஏண்டி இப்படிலாம் பாவம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அழுகிறாங்க. சரி, இதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் தான் போயிட்டுருக்கு. கிறிஷ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி தான் கேட்குறாங்க. ஸோ அவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும், வீட்டில் நடந்தது, அவங்க பாட்டி பேசினது எல்லாத்தையும் மீனா வந்து எடுத்து சொல்கிறாங்க. இப்போ ஸ்ருதி என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க எல்லா இடத்துலையுமே கேட்குற கேள்விகள் வந்துட்டு எல்லாத்துக்குமே கரெக்டாக கேட்பாங்க. அதே மாதிரி விஜயாக்குமே வந்துட்டு அவங்க பேசுகிறதுக்கு லாக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஸ்ருதி தான் கரெக்டான ஆள். இப்போ இந்த வாட்டியும் என்ன கேட்குறாங்கன்னா, அது எப்படி முத்துவை பற்றி தெரியாமே வந்துட்டு அவங்க அம்மா இப்படி சொல்ல முடியும், அவங்க ஃபாரினில் தானே இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ உடனே மனோஜ் என்ன சொல்கிறாரு, ஆமாம் அவன் சொன்னாலும் சொல்லலைனாலும் அவன் ரவுடி தானே அப்படின்னு சொல்கிறதுக்கு திரும்ப இப்போ வந்து ரவி என்ன கேட்குறாரு, என்ன அவன் சும்மா ரவுடின்னு சொல்லிட்டே இருக்கான், என்ன எப்போ பாரு அருவா கத்தியோடையா சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறாரு, அவன் கையே போதும், அருவா கத்தியெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி மனோஜ்னு சொல்லிடுறாரு. இப்போது மீனாக்கு கோவம் வந்துடுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நியாயத்தை தானே கேட்குறாரு, அது உங்களுக்கு ரவுடிசமாக தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரோஹிணி சும்மா இருக்கக்கூடாதா, அவங்க திரும்பவும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆமாம் படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு வித்தியாசம் இல்லையா, படித்தவங்க ஹேண்டில் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும், முத்து ஒழுங்காக படிக்கலைல்ல, அதனால தான் இப்படி ஹார்ஷாக வந்துட்டு அவர் பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இப்போ படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி ஸ்ருதியும் எடுத்து நல்லா நச்சுன்னு ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ முத்து என்ன சொல்கிறாரு, என்ன இப்போ பார்லரம்மா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா வெள்ளையாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரிலாம் நீ சொல்லிட்டு நான் வந்துட்டு படிக்கலை அப்படிங்கிறதுக்காக இப்போ படித்தவன் தான் வந்துட்டு நிறைய துணிஞ்சே தப்பு பண்ணிட்டு இருக்கான், அதனால் நான் வந்து படிக்கலாங்கிறதுக்காக நான் தப்பு பண்ணுறேன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கேட்குறாரு. ஸோ ஸ்ருதி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு முத்துவுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை ரோஹிணி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீங்கள் முத்துவை வந்துட்டு ஒரு தப்பானதுலேயே பார்த்துட்ருக்கீங்க, நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் பார்த்தேன், ஆனால் போக போக நானே புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் ஏன் இன்னும் முத்துவை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறீங்க, அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, தப்புனா தப்பு அவ்வளோதான், மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார், ஒருத்தரை மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு பழிவாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிற ஆள் முத்து கிடையாது, நீங்கள் ஏன் ரோகிணி இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ மீனா நீங்களே நல்லா சொல்லுங்கள் ஸ்ருதி, சில பேருக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியவே தான் மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ரோஹிணி வந்துட்டு சீக்கிரமாக மாட்ட போகிறாங்க. ஏன்னா சும்மாவே ஒரு சின்ன துப்பு கிடைச்சாலுமே நோண்டி கண்டுபிடிக்கிற ஆள் அவர். ஸோ இப்போ இவங்களாம் வாண்டடாக போய் இந்த வார்த்தையை விட்டு வேற மாட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது இன்னும் தீவிரமாக அவர் வந்து ஃபாலோ பண்ணி யார் என்ன அப்படிங்கிறத இனிமேல் கண்டுபிடிக்க தான் போகிறாரு. ஸோ இதை பற்றின ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.